கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2025ஆம் ஆண்டு இந்த ஆகஸ்ட் 10ஆம் நாளிலும் பரிசுத்தாவிக்கு வந்திருக்கிற யாவரையும் மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். பிரைஸ் எல்லாம். இன்றைக்கு தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். போன மாதம் ஜூலை மாதத்தினுடைய செய்தியினுடைய ஒரு காரியம் அங்கே இன்னும் பிரசங்கம் பண்ண வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. போன மாதத்துடைய தலைப்பு கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் என்ற வார்த்தையை தந்தார். அதன்படி ஜெயக்கொடியை ஏற்றுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்து நேச கொடி, நேசர் தன்னுடைய கொடியை நம்மேலே அவர் வீச பண்ணுகிறார் என்பதை நாம தியானித்தோம். அல்லேலூயா. அந்த நேசம், அன்பு, பாசம் என்கிற அந்த வார்த்தையிலே 4 அன்பை குறித்ததான 4 அன்பின் கொடிகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம தியானிச்சுட்டு இருந்தோம். அதுக்குள்ள மாதம் முடிந்து விட்டது. அல்லேலூயா. அதில் 3 காரியத்தை நாம் தியானிச்சோம். 4 விதமான அன்பு பைபிளில் சொல்லப்படுகிறது. முதலாவது அன்பு சொல்லுங்க பார்க்கலாம், தெரிஞ்சவங்க. ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் லவ், அகாபே, காட்ஸ் லவ், தேவனுடைய தெய்வீகமான அன்பு. இரண்டாவது என்னது? எரோஸ். எரோஸ் என்று சொன்னால் கப்பிள்ஸ் லவ், கணவன் மனைவிக்கிடையான அன்பு. ஆமென். மூன்றாவது அன்பு என்னது? ஃபிலேயோ, சகோதர சிநேகம், பிரதர்லி லவ். அல்லேலூயா. ஜெபம் சொல்லுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து 4வதாக ஒரு அன்பு வேதத்தில் சொல்லப்படுகிறது. அது என்னன்னு சொன்னால் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறதான கிரேக்க வார்த்தை ஸ்டோர்ஸ். இதனுடைய அர்த்தம் அதாவது இல்லற குடும்பத்தினுடைய அன்பு. அல்லேலூயா. ஃபேமிலி லவ். என்ன லவ்? அதை குறித்த செய்தி இன்றைக்கு நாம தியானிக்க போறோம். தொழிலை சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டையில உற்சாகம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். குடும்ப அன்பு, குடும்பத்துடைய அன்பு அப்படின்னா அர்த்தம் என்ன? கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள். அல்லேலூயா. மாமனார் மாமியார் இருந்தால், பேர பிள்ளைகள் இருந்தால், இதெல்லாம் சேர்ந்த அமைப்பு தான் அந்த குடும்ப உறவு என்பது. அல்லேலூயா. தேவன் முதலாய் குடும்பத்தை ஏற்படுத்தி தான் அந்த குடும்பத்தை, ஆதாம் ஏவாள் என்கிற இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்க பழுகி பெரிய பூமியை நிரப்புகிற கர்த்தரை ஆசீர்வதித்து. அல்லேலூயா. குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கிறது தான் தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஃபேமிலி அப்படின்னு சொன்னா 4 விதமான அமைப்பு இருக்கிறது. நியூக்ளியர் ஃபேமிலி, வெடித்து சிதறுதல், கணவன் மனைவி. அல்லேலூயா. இணைக்கப்படும் பொழுது திருமணத்திலே இந்த முட்டை, கருமுட்டை வெடித்து சிதறி குழந்தை பாக்கியம் உண்டாகி parents and their children. அல்லேலூயா. இதுதான் நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. எக்ஸ்டெண்டட் மீன்ஸ் நீட்சி, வளர்ச்சி. அதுல தாத்தா, பாட்டி, அங்கிள், ஆண்டி, பேர பிள்ளைங்க. இது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. அல்லேலூயா. மூணாவது பிளண்டட் ஃபேமிலி அப்படின்னா மிக்சிங் ஃபேமிலி. எப்படின்னா ஸ்டெப் சில்ட்ரன்ஸ், ஸ்டெப் மதர், ஸ்டெப் ஃபாதர். அப்புறம் பிள்ளைகளை என்ன செய்ய தத்தெடுத்து இந்த அமைப்பில் உள்ளதான ஒரு காரியம். இது என்னது? பிளண்டட் ஃபேமிலி, மிக்சிங் ஃபேமிலி. 4வது சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி. அப்பா மட்டும் இருப்பார் அல்லது அம்மா மட்டும் இருப்பாங்க. இது இப்படிப்பட்ட 4 அமைப்புல தான் குடும்பங்கள் காணப்படுகிறது. அமை சொல்லலாமே. இன்றைக்கு நாம தியானிப்பது நம்முடைய குடும்பத்தினுடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தேவையான காரியத்தை வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாம் தியானிக்கிற தலைப்பு என்னன்னா ஃபேமிலி லவ். அல்லேலூயா. குடும்பத்தினுடைய அன்பு, குடும்ப நேசம், பாசம், இதை குறித்த செய்தி. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இதற்கு ஆதாரமாக வாசிக்க கேட்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள். 1 யோவான் 4 7 முதல் 10.
பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரமாய் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏன்னா அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, வம்பு மனுஷனால் உண்டாகிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்தவனாக இருக்கிறான். அன்பில்லாதவன் எல்லாம் சொல்லுங்க, அன்பில்லாதவன் எல்லாம் சொல்லுங்க, அன்பில்லாதவன் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. glory to God. ஆமென். நம்ம யாரு அவரை முன்பாக போய் அவரை நேசிக்கிறே உண்மை தானே ஐயா நம்ம யாரு தேடல, அவரு தான் தம்பி அன்பை இந்த உலகத்தில் விளங்க பண்ணினார். இயேசு என்கிற பெயரிலே கையை கட்டுவோமா? அல்லேலூயா. அப்போ இப்போ வாங்க பாருங்க, நாம குடும்பத்துக்குள்ளே வருவோம். அல்லேலூயா. குடும்பம் என்றால் அந்த குடும்பத்துக்குள்ள யார் யாரெல்லாம் இருப்பாங்க, எப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கறத பார்த்தோம். அல்லேலூயா. இப்போ அந்த குடும்பத்துடைய அன்பு எப்படி நாம ஒருத்தருக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லாத்துக்குமே நமக்கு வேதத்திலே ஆதாரம் நிறுவனங்கள் உண்டு. அல்லேலூயா. அதாவது கணவன், அப்புறம் மனைவி, அப்புறம் பிள்ளைகள், அப்படியே பெற்றோர்கள், அதுக்கப்புறம் மாமனார் மாமியார், அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி, பேர பிள்ளையர், மாமனார் மாமியார், மருமகன் மருமகள், தாத்தா பாட்டி, பேர பிள்ளையர். அல்லேலூயா. எல்லாத்துக்குமே வார்த்தை இருக்கு, வசனம் இருக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாரும் தப்ப முடியாது. ஸ்தோத்திரம். கணவன் குடும்பத்திலே உள்ள அன்பு எப்படி வெளிப்படணும்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 5:25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். புருஷர்களா உலகத்தை உயர்த்தியவர். அலையிலே சொல்லுங்க ஐயா. பரிதாபமா இருக்கையா? புருஷர்களா சொல்லுங்க, உலகத்தை உயர்த்தி நல்ல சத்தம். தேவன் நல்லவர். ஆமென். புருஷர்களே, உங்கள் மனைவிகளை என்ன செய்யுங்க சொல்லுங்க, அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. தேவன் நல்லவர். பேசலாம். அதுக்கு உதாரணம் சொல்றாரு, கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்தாரா. ஆமென் சொல்லுங்க. எப்படி அப்படின்னா 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8 வசனம் முடிய ஒரு சம்பவம் அங்கே பைபிளில் சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் அன்னாளை சிநேகித்தபடியால் அவனுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பார். கர்த்தரோ அவன் கர்ப்பத்தை அடைந்திருந்தார்.
கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினாலே அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். எல்கானா அன்னாள் சபை நம்மளாருக்கு தெரியும். இதான் எங்களுக்கு தெரியுமையா? தெரியுது. செயல்படுத்துறோமா? அதுதான் முக்கியம். அல்லேலூயா. அவளுக்கு குழந்தையில கர்த்தரே அவளுடைய கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருந்தாரு. அதுல ஏதோ தேவ நோக்கம் இருந்துச்சு. ஆமென். ஆனா இன்னொரு ஸ்டெப் மதர் இல்லையா குடும்ப அமைப்புல அதே மாதிரி ஒன்னார் அம்மாவை சேர்த்துக்கிட்டா. அதுக்கு அவளுக்கு குழந்தை பிறந்துச்சு. அவள் பேர் பெனினாள். வருஷந்தோறும் ஆலயத்தில் போய் என்ன சொன்ன பண்டிகை கொண்டாடுவாங்க. கடை வெட்டி நல்லா சமையல் பண்ணி சாப்பிட்றாங்க. அல்லேலூயா. அதனால எல்லாத்தையும் செஞ்சு படிச்சுட்டு ஒருத்தர் அழுதுட்டு இருப்பா. ஆனால் அந்த எல்கானா பாருங்க, அன்னாளை சிநேகித்தபடியால். அல்லேலூயா. அன்னாளுக்கு குழந்தையில கர்த்தர் தான் அந்த கர்ப்பத்தை அடைச்சு வச்சுக்கிறான்னு தெரிஞ்சும் அந்த புருஷன் குழந்தை இல்லாத தன்னுடைய மனைவியை நேசித்தான். அல்லேலூயா. நீ கல்யாணம் ஆகி குழந்தைன்னு சொன்னா வெறுக்கிற புருஷருமார் உண்டு உலகத்துல. ஆமென். தோத்திரம். கடைசியில பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்கிற அவனுக்கு தான் என்ன செய்யும் பிரச்சனை. அப்படி நிறைய உலகத்துல நடக்குது. இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆமென். பாருங்க, அன்னாளை அவன் சிநேகித்தபடியால் ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். எல்லாம் சமையல் பண்ணி கறியெல்லாம் ஆக்கி நல்லா ஃப்ரையெல்லாம் பண்ணி கபாப்லாம் பண்ணி அப்புறம் என்னது இந்த கிரில்லாம் சுட்டு பாட்டு இதை கிரில்லாம் இப்பதான் பார்க்குறேன். அப்பயே அந்த காலத்துல சுட்டு சாப்பிட்றாங்க. அதுதான் கிரில். நெருப்புல சுட்டு சாப்பிட்றதா என்னது கிரில் சிக்கன். அவ்வளோ டேஸ்டா இருக்கியா, கொழுப்பே இருக்காது. அந்த காலத்துல எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் இப்பதான் கண்டுபிடிச்சிக்கிறான் மனுஷன். பேசுதா அந்த எல்கான அந்த புருஷன் அன்னாளை தன்னுடைய மனைவியை நேசித்தபடினாலே. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் இன்னைக்கு புருஷன் மனைவியை வெறுக்கக்கூடிய சூழ்நிலை ஏன் வருது? அவர்கிட்ட ஏதாவது குறை இருந்துன்னு சொன்னா உடனே நீ கல்யாணமாய் கொண்டு வந்ததுல குறையா இருக்குது, நீ கொண்டு வந்த பண நகையெல்லாம் பத்தல, அதுல ஒரு வெறுப்பு. அப்படிலாம் இன்னைக்கு உலகத்தில் நிறைய நடக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால புருஷன் மனைவி என்ன செய்ய முடியல, நேசிக்க முடியல. தோத்திரம். மனைவி மேல உள்ள நேசத்தை விட அவனுக்கு முன்னால என்னதான் வந்து நிக்குது, கார் வந்து அப்படியே ஆடுது, கனவுல வந்து பங்களா வந்து அப்படியே நிக்குது. மனைவியை நேசிக்க முடியல. உன் சத்தம் என்ன செய், கொடுத்துரு. உன் அம்மாட்ட வாங்கிட்டு வா, உன் வீட்டை அப்படியே தூக்கிட்டு வா. ஏசு ரத்தம் செய்ய. மாமி சொல்லுங்களாமே. நீ கல்யாணம் கட்டி மனைவியை நீ நேசிக்கிறவனுக்கு அக்கு இல்ல. கார் வேணும், அது வேணும், இது வேணும். ஐயா உங்களை சொல்லலையா, நான் பொதுவாக சொல்ல தப்பா எடுத்துக்கிறாங்க. உலகத்தில் நடக்கிற காரியத்தை நான் சொல்றேன். ஒரு அமை சொல்லுங்களாமே. பாருங்க, இந்த எல்கானா அன்னாளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? இன்னைக்காவது கணவன் மாறிவிட. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன். உங்க மனைவி வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது, அது ஏதோ பிரச்சனையில அழுதுட்டு இருக்கும் பொழுது ஏமா அழுதுட்டு இருக்கிற? ஸ்தோத்திர எலும்பு, எனக்கு பசிக்குது, எழுப்பி சோத்த செய் அப்படின்னு சொல்ற புருஷரா இருக்கிறீங்களா? அல்லது அவங்களை தண்ணி கொடுத்து உற்சாகப்படுத்தி ஏமா அழுகிற, அழாத,
நான் இருக்கிறேன், நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய எத்தனை கணவன்மார் வந்து இப்படி செய்யறவங்களா இருந்து அவங்க மட்டும் உலகத்தை உயர்த்து ஒரு அழியில சொல்லுங்க. உங்களை பார்த்தா எனக்கு இருக்கிறேன், ஒரு கையும் உயர மாட்டேங்குது. அப்படிப்பட்டவங்க இருந்தீங்கன்னா கையை தூக்கி ஒரு அழியிலே சொல்லுங்க. சொல்றது புரியலையோ? மறுபடியும் உலகம் சொல்றாங்க. உங்க ஒய்ஃபு மாதிரி ஸ்தோத்திர தலைவலியில அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்து கிடக்குறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, அழுதுகிட்டு இருக்காங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க. இப்ப நீங்க கூட நல்லா சாப்பிட்டீங்க, நல்லா ஜம்பா சாப்பிட்டு அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல இந்த எழுத்தாளர் அடிப்படையில் சொல்றேன், அல்லேலூயா. எத்தனை பேர் என்ன செய்யுங்க, விசாரிக்கிறீங்க, அன்போட பேசுறீங்க. சனியம் படுத்து கிடக்குவாரு, எப்படி அழுது கிடக்குவாரு. அழுதா வீடு உருப்படுமா? வீடு விளங்குமா? ஒரு பொம்பளை வீட்டில் அழுதா விளங்குமா? அந்த பொம்பளைக்கு அழுகையில வராதா? ஆண்களை விட அதிகமாக அழுக வர்றது பெண்களுக்கு தான் வரும். அவளுடைய இலகிய மனசு அவங்களுக்கு என்ன பண்றது? அல்லேலூயா. சில ஆம்பளைக்கு சுட்டுப்பட்டாலும் ஆளு கண்ணீர் வரவே வராது. அல்லேலூயா. ஆமா, இதுதாங்க குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவியை நேசிக்கிற, அன்பு செலுத்துகிற ஒரு அனுபவம். ஆமை சொல்லலாம். அடுத்து இரண்டாவது மனைவிமார். எங்களை பத்தியே ஐயா பேசி கிடக்கிறாரு, அடுத்தவெல்லாம் பேச மாட்டாங்க, அவளோட எதிர்பார்த்துருக்கிறோம்னு. அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 24 முடிய, எபேசியர் 5:22 முதல் 24. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதே கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் இன்னைக்கு வாசித்த வேத பகுதியிலே அல்லேலூயா ஸ்தோத்திரம் 18ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அடுத்த வசனத்தை கூட புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். புருஷர்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்றாரு பவுல். மனைவிகள் அன்பு கூற மாத்திரமே, அன்பை எப்ப பார்த்தாலும் கசந்து விடக்கூடாது. கசப்பு வெறுப்பு எல்லாம் இருக்கக்கூடாது. சொல்லலாமே. அடுத்து மனைவிமாருக்கு சொல்றாரு, கர்த்தருக்கு ஏற்கும்படி என்ன செய்யுங்க, கீழ்ப்படிதல். அன்புக்கு கீழ்ப்படிதலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க ஒருவேளை கேட்கலாம். ஒருத்தரை நேசிக்காம நிச்சயமா அவங்களுக்கு கீழ்ப்படியவே அந்த மனப்பான்மை வரவே வராது. சொல்லலாமே. நான் சொல்றது குடும்பத்துக்குள்ள. ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு பாஸ் உங்க பாஸுக்காக சூப்பர்வைசருக்காக அவர் சொல்றத கீழ்ப்படுகிறேன்னா, உங்க பாஸ் அவங்க சூப்பர்வைசர் அவங்க மேனேஜர் அவங்க எம்டிய நீங்க நேசிக்கிறதுனால அல்ல. எதுக்காகமா? கரெக்டா சொல்லிச்சுட்டீங்கம்மா. அல்லேலூயா. எதுக்காக சொல்லுங்க. சும்மா நீங்க கீழ்படிச்சு மேடம் மிஸ்டர் டீச்சர் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன செய்ய? கீழ்படிந்து செய்யறீங்களா இல்லையா? எதுக்காக அவர் மேல வச்ச அன்பினாலையா? இந்த பாஷை மேல அன்பை நான் வைத்திருக்கிறது அப்புறம் வம்பா போயிடும். ஸ்தோத்திரம். எதுக்காக? அது வேற. இங்க பைபிள்ல குடும்பத்துக்குள்ள சொல்லப்படுகிற அன்பு வேற. அப்ப மனைவிமார் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறதுனா எப்படி கீழ்ப்படுதல் வரும்? அந்த அன்பின் அடிப்படையில தான். மனைவிமார்கள் அவர் அலையிலே சொல்லவே சந்தோஷமாக. அல்லேலூயா. மனைவிமார்களே உங்கள் புருஷனுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. எப்படி? எல்லா காரியத்தையும் கீழ்ப்படுத்த கூடாது. இதுல பாத்தீங்கன்னா உதாரணமாக ஆபிரகாம் சாராள். அல்லேலூயா.
சாராள் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னாராம்? என் ஆண்டவனே, ஓ மை லார்ட், ஓ மை மாஸ்டர். ஆண்டவனா கடவுள் கிடையாது, மாஸ்டர் அர்த்தம். எனது தலைவனே, என்னை ஆளுகை செஞ்சவனே அப்படின்னு அந்த எப்படி வந்துச்சு? அந்த அன்பின் அடிப்படையில் தான் வரும். ராமே சொல்லலாமே. ஹalleluya. சரி, இப்போ கணவன் மனைவி சாப்டர் இப்ப முடிந்திருக்கிறது. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஜாம சொல்லுங்க. ஹalleluya. இந்த கணவன் மனைவியை நேசிக்கிறது, மனைவி கணவனை நேசிக்கிற இந்த அன்பு, இதுதான் குடும்ப அன்பு, இதுதான் ஃபேமிலி லவ். கணவன் மனைவிமார்கள் கை வைத்து ஒரு ஹalleluya சொல்லுங்க. சந்தோஷமா சத்தமா ஹalleluya. இந்த அன்பு எவ்வளவு நாள்? இந்த அன்பு எவ்வளவு நாள்? அதான் சொல்லுவாங்க அந்த காலத்துல கண்ணதாசன், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை. எது வரைக்கும்? இந்த கணவன் மனைவியுடைய அன்பு எது வரைக்கும் இருக்குதா? வெளிப்படுதா? அதுதான் இல்லையே. ஏன்? காரணம் என்ன? ஏன் லவ் ஏன் பிரேக்கப் ஆகுது? லவர்ஸ் உடைய லவ் என்ன செய்ய சில நேரங்களில் அதே போல கணவன் மனைவிக்குள்ளே லவ் என்ன செய்யுது? பிரேக்கப் ஆகுது. அப்பப்போ பிரேக் அடிச்சு சடன் பிரேக் அடிச்சா என்ன ஆகும்? மூக்கு முகரையெல்லாம் உடையும். அதுக்காக தான் ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கலாம் என்ன செய்யுங்க, சீட் பெல்ட் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அன்பை குறைய விடாம காக்கணும். கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும். ஆனா அன்பை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. கல்யாணமான புதுசுல மட்டும் என் அன்பே, என் ஆவியரே, ஸ்தோத்திரம், என் உயிரே, என் உலகமே. சிலர் கல்யாணமான புதுசுலாம் போறோம் ஸ்டேட்டஸ்ல, என் உலகமே, என் உயிரே. கொஞ்ச நாளே உயிரை எடுத்துக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா உயிரை வாங்கிட்டு இருக்கிறது. இப்படி ஏமாத்திர ஆவியான இயேசு நாமத்தில் விலகணும். எடுத்து அப்படியே டீப்பா நாங்க நேசிக்கிறவன் சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே மிதக்கிறது. என்னதுல என்ன இடத்துல மிதக்கிறது? கிழவி ஆனாலும், தாத்தா பாட்டியா ஆனாலும், கௌதம் 60 வயசு கடந்ததான கணவன் மனைவியா இருக்கிறவங்க கையை வைத்து ஒரு அடையிலையும் சொல்லுங்க பார்க்கலாம். 60 வயசு கடந்தவங்க கடவுள் மனைவிமா இருக்கிறவங்க கையை வைத்து சத்தமா சொல்லுங்க. 4 பேர் எங்க சத்தம்னு அங்கே வரப்போகுது. அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்க கணவன் மனைவிகளோட அன்பு இருக்குதா? அதிகரிக்க வேண்டாங்க, குறையாம பார்த்துக்கணும். அவ்வளவுதான். நியூட்ரலா இருந்துட்டு போனா கூட பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில குறைகிறதே ஒழிய என்ன செய்ய மாட்டேங்குது. அந்த அன்பு அப்படியே மோசமா தான் போயிட்டு இருக்கு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த பிரசங்கிற வார்த்தை உங்களுக்கு மட்டும் இல்ல, கணவன் மனைவியா இருக்கிற எங்களுக்கு தான் இந்த வார்த்தை. எங்களுக்குள்ள எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லாது, வேற எந்த பிரச்சனை போராட்டம் வராம இல்ல, வரும். ஊழியத்தின் நிமித்தமா பல போராட்ட நிமித்தம் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. ஆனாலும் அது அந்த நேரத்துல தூக்கி போட்டு அடுத்த நிமிஷம் அல்லேலூயா அப்படி போனாதான் ஊழியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மூஞ்சியை திருப்பிக்கிட்டு நீ வடக்கே திரும்பினா நான் தெற்கே திரும்பிக்கிறேன்னு நீங்க இருக்கலாம். ஸ்தோத்திரம். கணவன் மனைவி அல்லேலூயா ஸ்தோத்திரம் 3 மாசம் 6 மாசம் அந்த இடத்துல பழமொழி சொல்லியிருக்காங்க. அப்படி அல்ல, வாழ்நாள் முழுவதும் அல்லேலூயா இந்த கணவன் மனைவியின் அன்பு குறையாதபடிக்கு கர்த்தர் காப்பாராக. அல்லேலூயா. அடுத்து 3வது பிள்ளைகள். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளைகளாம் ஒரு சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க. அவ்வளவுதான் சத்தமா.
ஹalleluya. ஏராளமான பிள்ளைகள் இருக்கீங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Praise the Lord. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. அன்புக்கும் நடக்கிறதுக்கு என்னையா இருக்குது? Praise the Lord. ஸ்தோத்திரம். இதுல பேரண்ட்ஸ் பிள்ளைகளை நடத்தக்கூடிய அந்த காரியத்துக்கு சொல்லப்படுகிறது. ராமே சொல்லலாமே. நடக்க வேண்டிய வழியில அவன் என்ன செய்ய நடத்து. ஆமென். அதனாலதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லும்போது 4ஆம் வசனத்துல சொல்றாரு, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நடத்துதல், பிள்ளைகளை நடத்துவது என்பது அதிகாரத்தின்படியாய் அல்ல, அன்பின்படியாக அவர்களை நடத்த. அல்லேலூயா. பிள்ளைகளும் பெற்றோர்களை நேசித்து அவர்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கணும். அல்லேலூயா. சாமுவேலை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 சாமுவேல் இருக்குது. 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக பிரியமாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. பிள்ளைகள் என்ன செய்யணும்? பெற்றோர்கள் நடத்துற காரியத்துல அவங்களுக்கு என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவங்க உங்க மேல அன்பு வைத்ததுனாலதான். அல்லேலூயா. தான் நேசிக்கிற பிள்ளையை சிட்சிக்காத ஒரு தகப்பன் உண்டோ என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தான் நேசிக்கிற புத்திரனை அவர் என்ன செய்றார்? ஒரு தகப்பன் பிள்ளையை சிட்சிக்கிறதை போல கண்டிக்கும் பொழுது, புத்தி சொல்லும் பொழுது, சில நேரங்களில் ரொம்ப ஹார்ஷா பேசும் பொழுது, பிள்ளைகளே உங்க மேல இருக்கிற அன்பு நிமித்தமா தான் அவங்க சொல்றாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். பிள்ளைகள் அல்லேலூயா. அது சில நேரங்களில் உங்களுக்கு இரிட்டேட் ஆகும். சில நேரங்களில் கோபத்தை ஏற்படுத்தலாம், ஸ்தோத்திரம், விரக்தியை கூட ஏற்படுத்தலாம். வேத வசனம் இப்படிதான் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பெற்றோர்கள் உண்மையில இருக்கிற அந்த அன்பு அக்கறை நிமித்தமாகத்தான் அதை செய்கிறார்கள். ராமேஸ்வரன் கர்த்தர் நல்லவர். யாத்ராமத்து புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த குறிப்பிட்ட பிள்ளைகள் பெற்றோர் ரெண்டையும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். யாத்ராம 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. சில குடும்பங்களில் பிள்ளைகள் அப்பாவை மட்டும் மதிப்பாங்க, அம்மாவை நேச மாட்டாங்க. சொல்லுங்க, மதிக்க மாட்டாங்க. சில குடும்பங்கள்ல அம்மாவை மட்டும் மதிப்பாங்க, அப்பாவை காலில் இருக்கிற தூசியை போல உதவி விட்டுட்டு இருப்பாங்க. ரெண்டுமே தவறான காரியம். பெற்றோர்கள் கவனிக்க, அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அல்ல அவங்களை நடத்துகிற காரியங்களிலே ஒருத்தரை ஸ்ட்ரிக்டா கண்டிக்கும் பொழுது இன்னொருத்தர் என்ன செய்யணும்? அன்பை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. 2 பேர் அன்பை வெளிப்படுத்த தவறு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வழங்குது? 2 பேர் அட் டைம்ல அன்பை வெளிப்படுத்துகிறது தவறா சரியா? சரியா தவறா? தவறா? சரி இல்லையா? சரியானதுதான். அந்த அன்பை வெளிப்படுத்துறது சரியானதா இருக்கணும். அது வேற விஷயம். கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் பிள்ளை அன்போட, அப்பா அம்மா எனக்கு இதை வாங்கி கொடுங்க. ஸ்தோத்திரம். இவனே 30 கிலோ வெயிட்டுதான் இருப்பா, எனக்கு புல்லட் வாங்கி கொடுங்க அப்பா. சரி, பிள்ளை கேட்டுட்டான். அன்போட பாசத்தோட அப்படி காரியம் அல்ல. அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அங்க சரியானதா இருக்கணும். அப்படிப்பட்ட காரியத்தை அன்பை செலுத்துறது அல்ல. பிள்ளைகளுக்கு ஒரே நேரத்தில் 2 பேரும் அன்பை வெளிப்படுத்தினா அது சரியானதா இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்களே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ அப்பா அம்மா, அப்பா கண்டிக்கும் பொழுது அந்த நேரத்தில் கண்டிச்சதுக்கு பிறகு அம்மா அரவணைக்கணும்.
அம்மா கண்டிச்சதுக்கு பிறகு அப்பா என்ன செய்யணும்? தட்டி கொடுக்கணும். என்ன புதுமையா இருக்குது. அதெல்லாம் முடியாது. ஒரே இடத்துல 2 பேருமே கழுத்தை பிடிப்போம். 2 பேருமே சேர்ந்து கழுத்தை பிடிச்சா அப்புறம் அதோ கதிதான். பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்துங்க. பிள்ளைகள் என்ன செய்யணும்? பெற்றோர்களை கனம் பண்ணணும். அப்பாவையும் கனம் பண்ணணும், அம்மாவையும் கனம் பண்ணணும். உங்க அம்மா அவங்க கண்டிச்சா என் அப்பாவுக்கு தான் எனக்கு பிடிக்கும். சில பேரை கேட்டு கொலை போட்டுட்டு போகும். உனக்கு அப்பா பிடிக்குமா? உனக்கு அம்மா பிடிக்குமா? அப்படின்னு யாராவது வெளியில இருந்து கெஸ்ட் வந்தாங்கன்னா பிள்ளைகளை கேட்டீங்க டிஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ட்விஸ்ட் குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. அது தெரியாம எனக்கு அம்மா தான் பிடிக்கும் அப்படின்னா, அம்மா தான் பிடிக்கும் சொன்னாலும் அப்பா கொஞ்சம் விட்டுருவாரு, கண்டுக்காம விட்டுருவாரு. அதை விட்டுப்பட்டு எனக்கு அப்பா தான் பிடிக்குன்னு சொன்னா அப்புறம் மொத்து விடும் பாருங்க. சில பிள்ளைங்க ஞானமா அப்படியே யோசிக்கும், என்ன 2 பேருமே பிடிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். அப்படி யாராவது கேட்டா நீங்க சொல்லணும், எனக்கு அம்மாவை பிடிக்கும், அப்பாவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்பா பிடிக்கும், அம்மாவை ரொம்ப பிடிக்கும். பிடிக்குங்கிற வார்த்தை 2லுமே வந்துருது. கைதறி கத்திர மகிமைப்படுத்தி நல்ல. அதுலேயும் சில விளங்கப்படுத்ததோ என்னை விட உங்க அப்பா ரொம்ப பிடிக்குமோ அப்படியே வந்துடக்கூடாது. குருட்டு கேட்கலாம். அதுதாங்க அளவுகோல். சும்மா ரொம்ப பிடிக்கும்னு சும்மா பொய்யெல்லாம் பீத்திட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். கவனிக்க, பிள்ளைகள் தகப்பனை கனம் பண்ற மாதிரி தாயையும் கனம் பண்ணணும். தாயை கனம் பண்ற மாதிரி தகப்பனை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். பாய்ஸ் கேக்குதா? என்ன கேக்குது? கனம் பண்றீங்களா? அதை பாப்பா அப்படின்னு போறியா? ஏசு ரத்தம் செய்யும். அன்பு வெளிப்படணும். நல்லேலூயா. அன்பு இருந்தாதான் கீழ்ப்படுதல் உண்டாகும். அன்பு இல்லாம எதுவுமே நடக்காதுங்க. சும்மா ஏதோ கட்டாயத்தின் பேர்ல வம்பு வாதப்படிதான் என்ன செய்யும்? நடக்கும். பேசலாம். ஸ்தோத்திரம். அடுத்து கொலோசியர், இன்னைக்கு வாஸ்து வேதப்பதி 3:21 பாத்தீங்கன்னா இந்த ஸ்தோத்திர பவுல் சொல்ற காரியம். கொலோசியர் 3:21. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திறனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். அல்லேலூயா. அங்கே கர்த்தருடைய சிட்சையிலே நடத்துகிற எபேசியர் சொல்றாரு, பிள்ளைகள் திறனற்று போகாதபடிக்கு என்ன செய்யணும்? ரொம்ப அன்பை வெளிப்படுத்தின பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இதுல 2 பேர் 2 பக்கமுமே அன்பு என்ன செய்யணும்? பாஸ் ஆகணும். சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி கணவன் மனைவி, மனைவி கணவன் இருக்குதோ அதே போலதான் பெற்றோர்கள் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர்கள். இந்த அன்பு 2 பக்கம் இருந்தே வெளிப்படணும். சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தபடியாக ஐந்தாவதாக மாமனார் மாமியார் மருமக பிள்ளைகள். அல்லேலூயா. சொல்லுங்க உற்சாகமாக. அல்லேலூயா. இந்த அமைப்பு சேர்ந்ததுதான் ஃபேமிலி, குடும்பம் என்பது. அல்லேலூயா. பேசலாம். உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு நகோமி ரூத்துடைய சம்பவத்தை நாம சொல்லலாம். எப்படி அந்த ரூத் நகோமியை பற்றி கொண்டார் அப்படிங்கிற சமயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அல்லேலூயா. ரூத்து மாமியாரை பற்றி கொண்டனா அந்த மாமியார் நல்ல மாமியாரா இருந்தாங்க. ஐயா அதனால பத்திக்கிட்டாங்க. என் மாமியார் தான் பொல்லாத மாமியாரா இருக்குது, நான் எப்படி அந்த மாமியார நேசிக்கிறது? மாமியார்களே வீட்டுக்கு வந்த மருமகளை நேசிங்க. மருமகளே உன் தாயை பார்க்குற மாதிரி நீ பாரு. மாமியாரும் கரெக்டா இருக்கணும், மருமகளும் ஒழுங்கா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாரை போல? நகோமி ரூத்தை போல. அல்லேலூயா. கடைசியாக தாத்தா பாட்டி பேர பிள்ளைகள் உறவு. அல்லேலூயா.
இதுக்குள்ள அன்பு வெளிப்பட 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனத்தை வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைவூட்டுகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தாத்தா மாறு, பாட்டி மாறு, பூட்டி மாறு, தாத்தா பாட்டி பேர பிள்ளைகளா இருக்கிறவங்க கையை வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க. சந்தோஷமா? தாத்தா மாதிரிலாம் அலையிலே சொல்லுங்க. தாத்தா பாட்டி இங்க ஆயா, இங்கெல்லாம் பாட்டி. நீங்களாம் பேர பிள்ளை இல்லையா? உங்களுக்கு தாத்தா பாட்டி ஆயாமா இல்லையா? கையை தூக்கி அலையிலே சொல்லு. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஒன் கணவன் மனைவி. அல்லேலூயா. என்னப்பா என்னாச்சு? கணவன் மனைவி, மனைவி கணவன். இரண்டாவது பிள்ளைகள் பெற்றோர், பெற்றோர் பிள்ளைகள். தோத்திரம். அடுத்து மூணாவது என்னது? மாமனார் மாமியார், மருமகள் மார். அல்லேலூயா. அடுத்து நாலாவது தாத்தா ஆயா பேர பிள்ளைகள் அமைப்பு. பேசலாம். இங்க பாருங்க, விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. விசுவாசத்துக்கு அன்புக்கு என்ன அடையாளம், என்ன அர்த்தம்? 1 கொரிந்தியர் 13:14 கடைசியில் சொல்லப்படுகிறது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. அன்பே பெரியது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அன்பின் அடிப்படையில விசுவாசத்தை தாத்தாமார், பாட்டிமார், ஆயாமார் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய அதை வெளிப்படுத்த. அல்லேலூயா. என்ன சொல்லணும்? விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கணும். இந்த தீமோத்தேயுக்கு அவங்க பாட்டி, அல்லேலூயா, உன் பாட்டியாகிய லோவிசாள், அவன் பெற்றது ஐனிகேயாள், தீமோத்தேயுடைய அம்மா பேரு. ஆனாலும் அந்த பாட்டி தன் பேரனுக்கு விசுவாசத்தை பத்தி கற்றுக் கொடுத்துச்சான். அந்த பேரன் மேல அன்பு வைத்து. அல்லேலூயா. தாத்தா பாட்டிமார்களா, நீங்க ஆயமார்களா, இந்த பேரன் பேத்திகளுக்கு செய்யற கடமையெல்லாம் செய்யறீங்க, சந்தோஷம். எல்லாவற்றையும் விட அந்த பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை நேசிச்சு அந்த பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை ஊட்டி வளங்க. தலையில சொல்லுங்க. அல்லேலூயா. பேர பிள்ளைகளை வெறுக்காதீங்க. ஆமே. இந்த காலத்து பேர பிள்ளைய, எங்க பிள்ளைகளா அப்படி இருந்தாங்க, இந்த பிள்ளைகளா இப்படி இருக்குது, இப்படிதான் இருக்கும். உங்க காலத்துல போன் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, லேப்டாப் கிடையாது, டேப் கிடையாது, டிவியும் கிடையாது. அந்த காலம் இந்த காலம் சும்மா கதை விட்டு கூடாது. பாட்டி வடை சொல்ற கதையெல்லாம் சொல்லிட்டு கூடாது. இந்த காலத்துல எந்த பிள்ளையாவது குழந்தைய வெளியில நிலவட்சத்துல தூக்கிட்டு போயிட்டு பாட்டி உனக்கு பாட்டி கதை சொல்றேன்னு சொன்னா நம்புமா? என் கிளம்பி என் காதலே நீ ஏற்கனவே காது வச்சுட்டாங்க எங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிடும். அந்த காலத்துல பிள்ளைகளை சாப்பாடு ஊட்டுறதுக்கு நிலவட்சத்தை கொண்டு போய் பாரு 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 பாப்பா அப்படியே ஆறு பார்த்து அங்க பாத்தியா நிலாவுல ஒரு மலை இருக்கு பாத்தியா? ஆமா இருக்கு. அங்க ஒரு பாட்டி உட்கார்ந்துருக்கு பாத்தியா? ஆமா இருக்குது. இங்க சொல்லு. இந்த காலத்து பேர பிள்ளைகளெல்லாம் ஏமாத்த முடியாது.
கம்ப்யூட்டர் வேர்ல்டுல இருக்கிறாங்க. ஹalleluya. நான் சொல்லுங்க வேத வசனம் அப்படி சொல்லுது. ஹalleluya. விசுவாசத்தை உங்க பேர பிள்ளைகளுக்கு ஊட்டி வளங்க. விசுவாசத்தை கெடுக்கிற காரியத்தை பேசாதீங்க. அன்பை வெளிப்படுத்துங்கள். வம்பையே விதைச்சிருக்கிறாதீங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே தான் என்ன செய்வான்? களைகளையே விதைச்சிருக்க கூடாது. நெல்மணிகளை நல்லா விதைக்கணும். ஆமே. அன்பை விதைக்கணும். அன்பை விதைச்சா தான் அன்பு முளைக்கும். பேசலா எந்த அன்பையா எந்த அன்பு செல்வனை விதைக்கிறது? பேசலாம் தேவனுடைய அன்பை விதைங்க. ஹalleluya. ஆமே. அதனால குடும்பங்களுக்குள்ளே கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், மாமனார், மாமியார், மருமகள்மார், ஆமே, தாத்தா, பாட்டி, பேரப்பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்த அமைப்பு தான் குடும்பம். ஹalleluya. அந்த காலத்துல சொல்லுவாங்க நல்லது ஒரு குடும்பம். சொல்லுங்க. பல்கலைக்கழகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பல்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்? பல்நோக்கு மருத்துவம். குடும்பமும் ஒரு பல்கலைக்கழகத்தை போன்றது, ஒரு யூனிவர்சிட்டி தான். ஹalleluya. எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும், கற்றுக்கொள்ளணும். அதுதான் குடும்பம். கைவிட்ட சத்தம் அறையிலே சொல்லுங்க. ஹalleluya. கணவன் கற்றுக் கொடுக்கணும், மனைவி கற்றுக் கொடுக்கணும், அன்பை வெளிப்படுத்தணும். ஹalleluya. அப்படி எல்லா உறவுகளையும் அதுதான் உண்மை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பேசலாம். அதனால அந்த குடும்பத்துல என்ன வெளிப்படும் அப்படின்னு சொன்னா அங்கே மன்னிப்பு வெளிப்படும். ஹalleluya. கொலோசியர் 3 அதிகாரம் 13 முதல் 15 முடிய வசனங்களை வாசித்து நாம் முடிக்கலாம். கொலோசியர் 3 13 15. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஆழக்கடவுது ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளதாயும் இருங்கள். ஹalleluya. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருத்தருக்கு என்ன செய்ய? பூரண சற்குண கட்டாகிய அன்பு. அப்ப வீட்டுக்குள்ள என்ன செய்யணும்? மன்னித்தல், மன்னிப்பு உண்டாகணும். ஹalleluya. புருஷன் ஏதாவது பேசிட்டானா மனைவி மன்னிக்கணும். மனைவி ஏதாவது சொல்லிட்டா புருஷன் மன்னிக்கணும். அதுபோல பெற்றோர்கள், பிள்ளைகள் ஒரு மன்னிப்பின் இடம் இந்த குடும்பமாய் மாறட்டும். ஹalleluya. அடுத்து 1 தீமோத்தேயு 5:8 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5:8 வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். மன்னிப்பு, இரண்டாவது விசாரிப்பு. எல்லாம் சொல்லுங்க. மன்னிப்பு, அடுத்து விசாரிப்பு. குடும்பத்துக்குள்ள இது இருக்கணும். ஹalleluya. ஹalleluya. அப்படி நிறைய வீடுகள் இருக்கிறது கிடையாது. இப்படி சொல்லிட்டா அதனால என்ன செய்ய மாட்டேன்? மன்னிக்க மாட்டேன். இயேசு நமக்கு எவ்வளவோ மன்னிச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். பேசலாம். நான் சொல்றது உங்க குடும்பத்துக்குள்ள, இல்ல வேற யார் உள்ள என்ட்ரி பண்ண விடக்கூடாது. ஹalleluya. அப்பா, அம்மா, பிள்ளைகள், ஒருவேளை மாமனாரு, மாமியார் அல்லது அப்பா அம்மா இருந்தாங்கன்னா, பேரப்பிள்ளை இருந்தாங்கன்னா அந்த அமைப்பு மட்டும்தான். வேற அன்பு அதை மற்ற காரியம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். பேசலாம். மன்னிப்பு, அடுத்து என்னது? விசாரிப்பு. ஹalleluya. விசாரிக்க வேண்டும். எல்கானாவை போல விசாரிக்கணும். ஹalleluya. ஹalleluya. தோத்திரம். ஏன்னா இன்னைக்கு பொதுவாக ஆண்கள் சின்ன தலைவலி வந்தாலும் ஊரையே கூப்பிட்டுருவாங்க. ஆனால் பெண்கள் எவ்வளோ இது வந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க? அதை சமாளித்து இருக்கிற சூழ்நிலை இருக்குது. விசாரிக்கணும்.
அல்லேலூயா. விசாரிக்காவிட்டால் அவன் எப்படிப்பட்டவங்களா? விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமா இருப்பானா. இன்னைக்கு நான் ஊழியத்தில் இருக்கிறேன் அப்படின்னா 50-60 குடும்பங்களை பார்க்கணும், விசாரிக்கணும், ஜெபிக்கணும், காரியங்களை செஞ்சணும். அப்படி ஊழியம் செய்யறனால மனைவி பிள்ளைகளை விசாரிக்காம செய்யாம இருந்தா அது ஏற்புடையதா? இல்லை. சொந்த குடும்பத்தையும் தான் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால் தேவ சபை எப்படி விசாரிப்பான்னு பைபிள் இருக்குது. ராமன் சொல்லலாம சில இடங்கள் அந்த மாதிரி தவறுலாம் நடக்குது. கௌத்திரம் விசாரித்தல். வேலைக்கு போயிட்டு வந்தியா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியா, என்ன பண்ண ஏது பண்ண, அப்படி பெற்றோர்கள் விசாரிக்கும் பொழுது பிள்ளைகள் வாயை திறந்து சொல்லணும். என்ன பண்ணுனா தெரியாதா உனக்கு? இந்த மாதிரி மெட்டு கலாச்சார வார்த்தையெல்லாம் வரக்கூடாது. பேரண்ட்ஸ் கேட்க தான் செய்வாங்க. ஆமா, ஒருவேளை கேட்கணும்னா நீங்களே சொல்லிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாம சொல்லுங்களாம சிலர் போன மாடை தேடி வரமில்ல, அவுத்து விட்ட மாடை கட்டு வரமில்லன்னு தான் இன்னைக்கு நிறைய குடும்பம் இருக்கிறது. விசாரிக்க ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்குள்ள உடம்பு முடியாமலையோ அது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அடுத்த குடும்பத்தில் இருக்க வேண்டியது யோசுவா 24:14 தெரிஞ்ச வசனம். நாடும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். மன்னிப்பு, விசாரிப்பு, ஆராதிப்பு. அல்லேலூயா. ஆராதித்தல். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க. டெய்லி சொல்லுங்க அல்லேலூயா. குடும்பத்துல மன்னிப்பு இருக்கணும், விசாரிப்பு இருக்கணும், ஆராதித்தல் இருக்கணும். டெய்லி சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து சொல்ல போனா என்னது? அஃபெக்ஷன், கேர் பண்றது, சப்போர்ட் பண்றது, என்கரேஜ் பண்றது, கம்யூனிகேஷன். இந்த விசாரித்தல் அப்படின்னா கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு. வெளியில போகும்பொழுது என்ன செய்யணும்? தகவல் தெரிவிக்கிறது, விசாரிக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். இப்படிப்பட்ட அன்பு நம்ம குடும்பங்களில் வெளிப்பட வேண்டும். இதுதான் இந்த எரோஸ் என்றதான ஸ்டோர்ச் என்ற ஃபேமிலி லவ். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு அதைத்தான் அவர் சொல்லி வச்சிருக்காரு. நான் உங்களை அன்பா இருந்து நீங்கள் ஒருத்தர் வீட்டுக்குள்ள என்ன செய்யுங்க? அன்பா இருங்கள். அல்லேலூயா. அன்புன்னு சொன்னா 1 கொரிந்தியர் சொல்ற அன்பு சகலத்தை தாங்கும், நம்பும், விசுவாசிக்கும், சகலத்தை சகிக்கும். ஆமென். அன்பு ஒரு கால ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும், அந்நிய வாசிகள் எல்லாம் ஓய்ந்து போயிடும். அன்பு மட்டும்தான் நிலைச்சு நிற்கும். கைதடி கத்திர மேம்படுத்துமா. அல்லேலூயா. அப்படியான ஏன் அன்பு இன்னைக்கு குறைந்து போகிறது? ஒரே வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவோம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். மத்தேயு 24, 12, 13. மத்தேயு 24, 12, 13. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இன்னைக்கு ஏங்க இன்னைக்கு அன்பு குறைஞ்சு போயிட்டே இருக்குது? குடும்பத்தில் இருக்கிற அன்பு, அக்கிரமம் இன்னைக்கு மிகுதியாகி விட்டது. ஆமென். அக்கிரமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரமமற்ற, ஒழுங்கற்ற காரியங்கள், பேச்சுக்கள், செயல்கள் எல்லாமே என்னது? அக்கிரமம். நேரம் தவறி என்ன செய்யறது? காத்திரம் சாப்பிடுறது, அல்லது வீட்டுக்கு வர்றது, அல்லது நேரம் தவறி தூங்குறது, போனை நோண்டுறது, அன்டைம்ல. தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பங்களில் எப்படிப்பட்ட அன்பு வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த குடும்பத்துக்கு அன்பு வெளிப்பட்டா தான் நம்ம கிறிஸ்துவின் அன்பிலே நம்ம நிலைச்சு நின்று ஆமென் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ஆமென். இந்த அன்பின் குடும்பமாய் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. முடிவு வரை இந்த கடைசி வரைக்கும் வெறுப்பு, கசப்பு எல்லாத்தையும் அகற்றி விட்டு, அல்லேலூயா, தோற்கிற வயசு ஆகாக அழகு மாறும், கலர் மாறும், நடை மாறும், உடை மாறும், ஸ்டைல் மாறும், கவர்ச்சி எல்லாம் மாறிடும்.
ஏங்க கல்யாண புதுசுல என்ன நேசிக்கிற மாதிரி இப்ப ஏன் நேசிக்கிறது இல்லை? கல்யாணம் ஆனப்ப இருந்த மாதிரியாடி இப்ப இருக்கிற நீ? அப்புறம் மேக்கப் போட்டு முகமுடிய போட்டு தான் வரணும். இப்படி நடக்கிற கூத்தெல்லாம் இருக்குது. வயசுலா உடனே பதிலுக்கு நீ மட்டும்தான் கல்யாணம் புதுசுல இந்த மாதிரி அன்னைக்கு இருக்கிற நீ கத்தரமா ஒன்னா எழுத முடியாம நகர முடியாம இருக்கிறைய அப்படின்னு பதிலுக்கு இதெல்லாம் விட்டுப்பட்டு அல்லேலூயா எவ்வளவு வயசானாலும் அன்பை வெளிப்படுத்துங்கள். அல்லேலூயா கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்ததை போல அல்லேலூயா குடும்பத்துக்குள்ள அன்பை வெளிப்படுத்துவோம். இந்த குடும்பம் தான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு அன்பின் குடும்பமாய், கிறிஸ்தவ குடும்பமாக, ஒரு ஆவிக்குரிய குடும்பமாய் கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இதன்படி செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் தேவ அன்பு நிலைத்து நிற்கும். அன்பு இருந்துச்சுன்னு சொன்னா அங்கே ஆசீர்வாதம், கீழ்ப்படிதல், நன்மைகள், உயர்வு, மேன்மை, சகல சம்பத்தும் அன்பு இருக்கிற இடத்துல கண்டிப்பா வெளிப்படும். எல்லாமே இருந்து அன்பு மட்டும் இல்லைன்னு சொன்னா அந்த இடம் வெறும் ஒன்லி 0 வெற்றிடமா தான் இருக்கும். வசனத்தை நம்ம வார்த்தை நினைவு கொண்டு நம்ம செயல்படுவோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். God bless you. எல்லாருடைய கண்களை மூடுங்க.